பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 68வது வசனம். ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. நிறைவான பதில். அற்புதங்களும் அதிசயங்களும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து புறப்பட்டதை வேதத்திலே நாம் பார்க்க முடிகிறது. அதை சரியாக அறிந்து கொண்ட பேதுரு இயேசுவிடத்திலே சொன்னார், யாரிடம் போவோம்? நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் அல்லவா இருக்கிறது என்று சொல்லி. வார்த்தை தேவனிடமிருந்து புறப்பட்டு இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்கியது. அதே வார்த்தை தான் மீட்புக்காக பூமியிலே கடந்து வந்தது. இயேசுவும் கூட பதிலாக சொல்கிற போது யோவான் 6:63 சொல்கிறார், வாழ்வு தருவது தூய ஆவியே, ஊன் இயல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன என்று சொன்னார். வேதத்தை வாசித்து பாருங்கள். அவரிடமிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் அற்புதங்களை நிகழ்த்தி காட்டியது. மார்க் 5:41 சிறுமியின் கையை பிடித்து அவளிடம் தலித்தா கூம் என்றார். அதற்கு சிறுமியே, உனக்கு சொல்கிறேன், எழுந்திடு என்பது பொருள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிறுமி அற்புதமாய் உயிர் பெற்று எழுந்தாள். வேறொரு சம்பவம், ஒரு மனிதன் அவரிடத்திலே கடந்து வந்து அவனுடைய நிலையில் ஒரு அற்புதத்தை பதிலாக எதிர்பார்க்கிறான். மார்க் 7:34 இயேசு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவனை பார்த்து எப்பத்தா, அதாவது திறக்கப்படுக என்று சொன்னார். உடன்தானே அற்புதம் நிகழ்ந்தது. இந்த அற்புதமான வார்த்தைகளைத்தான் நாம் வணங்க வேண்டும், வழிபட வேண்டும். ஜெபம் செய்வோம். அப்பா, வார்த்தையாகிய இறைமகனை எங்களுக்கு அனுப்பி எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம் பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த மறை உண்மையை எங்களுக்கு வெளிப்படுத்துவாராக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம்.